இன்று நாயகன் படம் பார்த்தேன். அதாவது ரீரிலீஸ் குறைஞ்சது ஒரு 35-38 ஆண்டுகளுக்கு பிறகு அப்போ எப்படி பார்த்தோமோ அதை விட இப்போ நல்ல நவீன முறையில் டிஜிட்டல் முறையில் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் 6-7 ஜாம்பவான்கள் இளையராஜா, கமலஹாசன், பி.சி. ஸ்ரீராம், மணிரத்னம், லெனின், சூப்பர் சபாயன், இது போல் திரைப்பட வல்லுநர்கள் அவர்களால் செதுக்கப்பட்ட படம் தான் நாயகன். எதுக்காக சொல்லணும்னா பேன் இண்டியா படம்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய படங்களை மொழிகளை அந்த படத்தை எடுத்துகிட்டு அது பேன் இண்டியா. ஆனால் இது குறிப்பிட்ட ஆண்டுக்கு முன்னிலேயே இந்த படத்தை பேன் இண்டியா படம் பண்ணியிருக்காங்க. அருமையான படம், நீங்கள் பார்க்க வேண்டிய படம். மாணவர்கள் மாணவிகள் அந்த காலத்தில் எடுத்த படத்தை இப்போ இந்த காலத்தில் நீங்கள் ஈஸியாக பார்த்து அதை பயன்பெறலாம். கட்டாயம் பாருங்கள், அருமையான படம். தேங்க்யூ, வாழ்த்துக்கள், தேங்க்யூ சார். இப்போ கமல் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நாயகனை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த இதில் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி இளைஞர்கள் வந்து அதை என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. அதான் நான் முன்னமே சொல்லியிருந்தது தான். என்னென்னா பேன் இண்டியா படம் சொல்லி அந்தந்த மொழியில் உள்ள நடிகரை ஒன்று வச்சு அந்த மொழியை பேசி அது பேன் இண்டியா படம் சொல்லுவாங்க. ஆனால் இதை முன்னமே அவர் ஐயா பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற அந்த பாசம், அப்புறம் அந்த என்ன உதவி பண்ணார், என்ன ரவுடிஸ்த்தை அடித்தார், அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய படம் தான் நாயகன். இப்போ அன்றைக்கி வந்து ஃபிலிமாக இருந்தது, இப்போ நீங்கள் வந்து டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. இப்போ எதை மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுங்க? அந்த ஃபீலே இல்லை. டிஜிட்டல் வேறு ஃபிலிம் வேறுன்னு கிடையாது. அந்த டிஜிட்டல் முறையை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இசையிலையும் சரி, அந்த வார்த்தையிலையும் சரி, வசனத்திலையும் சரி, அது அனைத்து காட்சிகளும் தத்துவமாக இருக்குது. அது வித்தியாசமே தெரியல. இப்போ இருக்கிற நவீன முறைக்கு அவங்க மாற்றிருக்காங்க. அது தெரியல. டிஜிட்டலில் அந்த காலகட்டத்தில் ஃபிலிமில் அந்த காலகட்டத்தில் இருந்தப்போ அப்போ அது ஒரு அழகு. இப்போ அதை டிஜிட்டல் மாற்றம் இது ஒரு அழகு. அதால் எதுவுமே தெரியாது. இப்போ நான் எதனா ஒருத்தர் தேவையில்லாதவங்க எதாவது சொல்லுவாங்க. ஆனால் அனைவரும் பார்க்கக்கூடிய படம் டிஜிட்டல் படம். கட்டாயம் பாருங்கள். ரீரிலீஸ் படம் சூப்பராக இருக்குது. ஏன்னா முதல்ல ஃபிலிமில் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ டிஜிட்டல் தான் அட்வான்ட் ஆகுதுல இதை பார்க்குறோம். இன்றைக்கி முன்னாடி உள்ள இளைஞர்கள்லாம் பார்த்துருப்பாங்க. பட் இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து நாயகன் படத்தை வந்து இப்போ பார்க்குறாங்க. ஏன்னா ரிலீஸ் ஆனதுனால இது பெரிய இதாக இருக்கும். தேட்டர் பார்த்திங்கன்னா 250 தேட்டர் தமிழ்நாடு போட்டிருக்காங்க. அமெரிக்கா எல்லா கண்ட்ரிலையும் ரீரிலீஸ் ஆகும். அதனால் வந்து இந்த படம் வந்து ஓடுனதோட இப்போ ரீரிலீஸில் பெரிய வருமானத்தை வந்து எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் எப்படி இருக்குது. இப்போ ஃபிலிமுக்கு 4K டால்பி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா பளிச்சுட்டு இருக்குங்க. இப்போ ரீசனாக வந்து இப்போ எடுத்தது மாதிரி இருக்குது, ஷூட் பண்ணது மாதிரி இருக்குது. அதில் என்ன இப்போ 4Kன்னும் போது இதெல்லாம் எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ். இதெல்லாம் இப்போ நம்ம குறைய சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே நாயகன் நம்ம இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கமலஹாசனை வந்து தியேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப ஓல்டு மூவிஸ் வந்து இப்போ விஎஃப்எக்ஸ் கேமரா எல்லாமே மாற்றி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. எனக்கு கமலஹாசன் பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் பண்ணதுனால விஷயம் ரொம்ப ஹாப்பி ஸோ பெரிய கமலஹாசன் சார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தியேட்டர்ஸில் வந்து கண்டிப்பாக படத்தை பார்த்துருக்காங்க. ஃபிலிமுக்கு டிஜிட்டலில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஃபிலிம் அது டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? மாற்றினது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம டிவியில் பார்த்துருப்போம், அந்த ஃபீல் கொடுக்காம ஒரு நல்ல எஃபெக்டோட டால்பி அட்மாஸில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக தேட்டர்ஸில் வந்து பாருங்கள். கமலஹாசன் சார் பர்த்டேக்கு நம்ம எல்லோரும் விஷ் பண்ணதாக இருக்கோம். ரொம்ப நன்றி. போதும்ல. கமல் படம் பார்த்துருக்கீங்க நாயகன், எப்படி இருக்குது உங்களோட? என்ன படம் போட்டுக்கலாம் அவரோட பர்த்டேக்கு? நீங்கள் எந்த படத்தை செலிப்ரேஷன் பண்ணுறது? இப்போ அது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன படம் கமல் படத்தில்? எனக்கு நிறைய படங்கள் பிடிக்கும். இப்போ பெரும்பாலும் வந்து இப்போ மணி சாருடைய கமல் 2 பேருடைய காம்பினேஷனில் பெரும்பாலும் மறுபடியும் வந்து கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிற ஒரு படம் தான் நாயகன். ஸோ அந்த நேரத்தில் இந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறது, அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 87க்கு அப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாயகன் படத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது. நல்லா ஃபிலிமாக இருக்குது. 4Kவாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்லேருந்து நல்ல சாங்ஸு. ஏன்னா ஒரு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக எதிர்பார்க்குற ஒரு இதுவே. ஸோ டைம் டியூரேஷன்லாம் இப்போ தான் தெரிகிற மாதிரி இருந்தது. பட் இன்டர்வல் போகிறதும் தெரியல. அது நம்ம நிறைய டைம் இந்த படத்தை டிவியில் பார்த்துருந்தா கூட நிறைய அந்த இன்டர்வல் பிளாக் வரத்துக்குள்ளாரவே வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒரு அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. அது மறுபடியும் வந்து ஒரு ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. கண்டிப்பாக இது கமல் சாருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து மறுபடியும் வந்து தேட்டரில் வந்து போய் ஒரு படம் பார்க்குறது, பழைய அவருடைய
நாயகனுடைய தோற்றமும் கமல் சாருடைய ரசிகர்களுக்கு ஒரு பர்த்டே ட்ரீட்டாக தான் இருக்குங்க. தேங்க்யூ. அப்படியே அந்த கமல் திரையரங்கம் படம் பார்த்தோம். படம் நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து அன்னைக்கு இது படம் ரிலீஸ் ஆகி 38 வருஷம் ஆச்சு சார். ஆனால் அன்றைக்கி பார்த்த கலர் இன்றைக்கி வந்து அப்படியே இருக்குது. இன்னைக்கு ட்ரெண்டில் படம் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போத்தி ரசிகர்களுக்கு இது ரொம்ப நல்லா பிடிக்கும். இந்த படத்தில் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, லவ்வு, ஸோ சமுதாய பிரச்சனை எல்லாமே நல்லா சொல்லியிருக்காரு. என்ன வந்து நான் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு சரியான படம். இப்போத்தி படம் எடுக்கிறத விட இந்த படம் நல்லா இருக்குது சார். படம் பாருங்கள். இன்றைய ரசிகர்களுக்கு, இளைஞருக்கு நல்லா பிடிக்கும் அந்த படம். என்ன ஃபிலிமுக்கு இப்போ டிஜிட்டலுக்கு நல்லா வந்திருக்கு சார். அந்த படம் நல்லா வந்திருக்கு சார். ஃபிலிமுக்கு வந்து இதை டிஜிட்டலுக்கு இந்த குவாலிட்டி 4Kல கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்திருக்கு படம். எல்லோரும் இப்போ ரசிகர் பார்க்குற மாதிரி இது படம் எல்லாம் பார்க்கணும் என்ன தேட்டரில் சார் அது படம் பார்த்தீங்க? சார் தேட்டரில் கமலா தேட்டர் சார். சென்னை வடபழனியில் கமலா தேட்டரில் படம் பார்த்தோம். தேட்டர் த்ரோட்டாக 300 தேட்டர் ரிலீஸ் ஆகுன்னு பேசிக்கிறாங்க. 100க்கு மேலே ஸ்க்ரீன் பண்ணியிருக்கதா அதை சொல்லுங்க. ஆனால் பரவாயில்ல, படம் நல்லா இருக்குது சார். அது நான் படம் பார்த்தா நல்லா இருக்குது. படம் நீங்களும் பார்க்கலாம் வாங்க சார். இப்போ நாயகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் அன்றைக்கி பார்த்த ஃபிலிமில் பார்த்ததுக்கு இன்றைக்கி டிஜிட்டலில் பார்த்ததுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க தேட்டரில்? வணக்கம், நான் இதயகனி விஜயன் பேசுகிறேன். அதாவது முதல் முறையாக பார்த்தப்போ ஒரு பிரமிப்பு இருந்தது. மணிரத்னம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, கமல் வந்து நடிச்சிருக்காரு. ஏன்னா அந்த படத்தை பற்றி அந்த காலகட்டத்தில் வந்து செய்திகள்லாம் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக அந்த படம் இருந்துச்சு. அதாவது மேக்கிங் ஆஃப் த மூவி காட் ஃபாதர் படத்தினுடைய அந்த பேஸ் தான். காட் ஃபாதர் மார்லன் பிராண்டோ நடித்த படத்தினுடைய பேஸு. ஸோ அப்படிங்கிறப்போ அது ஒரு எதிர்பார்ப்பு வச்சு படம் ரொம்ப அன்றைக்கி லைக் பண்ணி பார்த்தோம். எல்லா விஷயத்துலையுமே கமல் நடிப்பு உட்பட, கமல் நடிப்பு, இளையராஜா இசை, பிசி ஸ்ரீராம் ஒளிப்பதிவு, எல்லா விஷயங்களுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இது என்னென்னா இப்போ பார்க்கும்போது இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம எதிர்பார்த்துருப்போம். இதில் கொஞ்சம் அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. என்னென்னா இது வந்து பிரிண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த டிஜிட்டல் வெர்ஷன் வந்து பிரிண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. பிரிண்ட்லேருந்து எடுத்தனுடைய இது என்னென்னா அந்த இது கிடைக்கல, இந்த பழைய டெப்த்து கிடைக்கல. ஆனாலும் நமக்கு தெரியும், அதாவது தொழில்நுட்பம் புரிஞ்சவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தோம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 100க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் திரையிட்டிருக்காங்க. அமெரிக்காவில் 52 பிரிண்ட் போட்டிருக்காங்களாம். 52 திரையரங்குலேருந்து படம் வெளியாகுதான். இதுக்காக நாளைக்கு வந்து படத்தோட தயாரிப்பாளர் முக்தா ஃபிலிம்ஸ் சார்பாக முக்தா சுந்தர் அவருடைய மகன் முக்தா சீனிவாசனோட மகன் போகிறாரு. 52 தேர்தல் அங்கே டேரக்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. பாரிஸ், சிங்கப்பூர், மலேசியா, இப்படி வேர்ல்டு வைடு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் வர படம் ஒரு எதிர்பார்ப்பை தூண்டி, ஆனால் நிச்சயமாக இது சினிமாவை நேசிக்கின்ற அத்தனை பேருக்கு இந்த படம் பிடிக்கும். அந்த ஒரு விஷயம் சமீபத்தில் ஒரு விஷயம் சொன்னாங்க. மணிரத்னம் படங்கள்லாம் சமீப காலமாக வர்ற படங்கள்லாம் வந்து கதை அம்சம் சரியில்லை, இது சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணோம். அவர் ஏன் இப்படியெல்லாம் படம் பண்ணுறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணோம். அதாவது காந்தாரா படம் பார்த்தப்போ நமக்கு மணிரத்னம் மேலே கோவம் வந்துச்சு. பொன்னியின் செல்வன் படத்தை இப்படி பண்ணியிருக்க வேண்டியவர் இப்படி பண்ணியிருக்காரு, சரியாக பண்ணலை அப்படிங்கிற கோவம்லாம் வந்துச்சு. இந்த படத்தை இப்போ பார்க்கும்போது, நாயகன் பார்க்கும்போது அவர் மேலே அந்த கோவம்லாம் தணிஞ்சு போச்சு. அவ்வளவு சிறப்பான ஒரு படமாக்கம், இயக்கம், ஒவ்வொரு காட்சியும் வந்து ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்டு, ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு மணிரத்னம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே படம் வெளிவந்ததுக்கப்புறம் தான் வந்து மணிரத்னங்கிற பேர் வந்து பெருசாக வந்தது. பாகல்கள் தான் முதல் படம் வருது. அந்த படம் வந்தப்போ யாரும் மணிரத்னம் யாரோ ஒரு டேரக்டர் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. நாயகன் வந்ததுக்கப்புறம் அவர் மேலே பெரிய மரியாதை எல்லாருக்கும் வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து இதய கோயில்ங்கிற படத்தில் தான் நான் அவர் முதலாக பேட்டி எடுத்தேன். மணிரத்னம் அவர்களை முதலாக பேட்டி எடுத்த பத்திரிகையாளர் நான் தான், விஜயன். அன்றைக்கி வந்து இதயங்கள் ஷூட்டிங்கில் தான் அவரை போய் பார்த்தேன், பேசினேன். அவர் வந்து சைலண்ட்டாக அதிகம் பேச மாட்டார். அதிகம் பேசாதவரை பேச வச்சு நான் பேட்டி எடுத்திருக்கேன். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் அதிகமான பேட்டி வந்ததில்லை. அவர் அதாவது சைலண்ட்டாக இருந்து நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக சாதிக்கிறவர். அப்படிப்பட்டவர் கதை அம்சங்களில் பின்னாடி வந்த படங்களை வந்து அவர் சரியாக பண்ணலை. பட்டு நாயகன் என்றைக்குமே பேர் சொல்லக்கூடிய படங்கள் அப்படிங்கிறதுல வந்து வரும். அப்படி அந்த அளவுக்கு கமலுக்கு ஒரு பெரிய மரியாதை. இந்த படத்துக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, கமல் முடிய இருக்க நல்ல முடி இருக்குது. அந்த முடியை வந்து மேலே முன்பக்கெல்லாம் கொஞ்சம் அதாவது வயதான வேலை நாயக்கருங்கிற காரணத்தினால வந்து முடியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி, இந்த இடத்துல கட் பண்ணி, அப்போ வந்து இவ்வளவு மேக்கப் விஷயங்கள்லாம் கிடையாது. அவரே வந்து டிசைட் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணிட்டார். பின்பக்கம் மாதிரி அதெல்லாம் வந்து அவராகவே வந்து பண்ணிக்கிட்டார். கமல் வந்து பண்ணிக்கிட்டார். இது வந்து எம்ஜிஆர் காலத்தில் உள்ள விஷயங்கள் இதெல்லாம்.
இது மாதிரி மேக்கப் விஷயத்தில் வந்து கவனம் செலுத்துறது எம்ஜிஆர் காலத்து விஷயங்கள் அதை கமல் பின்பற்றியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவர் கவனம் செலுத்தியிருக்காரு. என்னென்னா இவருடைய மகனாக வர்றது நிழல்ரவி வர்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. மகளாக மற்ற கதாபாத்திரங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஜனராஜ் பேரலாக கூடவே வராது, டெல்லி கணேஷும் வராது. என்ன ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு தவறு என்னென்னா, ஆம்பையில் அவ்வளோ வருஷம் இருக்காங்க, அவ்வளோ வருஷம் இருக்கிறவருக்கு தமிழ் ஹிந்தி தெரியாதான். அவர் தமிழ் அர்த்தம் கேட்டு பேசுகிறாரு, மொழிபெயர்ப்பு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, டெல்லி கணேஷ்கிட்ட மற்றவங்கள்ட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. இது வந்து இந்த விஷயத்தை கோட்டை விட்டுருக்காங்க. ஒருவேளை வந்து ஜனங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணாங்களா, அப்படி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி இல்லை. அதில் கூட ஒரு சில இடத்துல அவர் ஹிந்தி பேசுகிறாரு சார். அப்போ அந்த புரிஞ்சுக்கிறாரு, அவர் சொல்கிறாரு. அந்த கேங் ஸ்டார்லாம் இருக்காங்கல்ல, அப்போ அங்கே வந்து அந்த பாய் வந்து முஸ்லீம் வீட்டில் போய் பேசும்போது ஷர்ட் ஃபங்க்ஷன் பண்ணும்போது கூட ஒரு 2 வாரம் பேசுகிறாரு, சொல்லி கொடுத்து பேசுகிறாரு. பட் இருந்தாலும் வந்து நமக்கு அந்த கேள்வி வருது. ஆமாம். இப்போ ரொம்ப வருஷம் இருக்கும்போது ஹிந்தி அந்த லாங்குவேஜை கற்றுப்பாங்க, தெரியாமல் இருக்காது. சும்மா போயிட்டு 1 மாதத்துலேயே போய் கற்றுட்டு வராமல் இருக்காங்க. இது ஒரே ஒரு கேள்வி நமக்கு வந்தது. மற்றபடி வந்து படமாக பார்க்கும்போது தெரியல சார். அதை படம் பார்க்கும்போது தெரியல. நம்ம அந்த கொஞ்சம் அந்த டெக்னிக்கலாக பார்க்கும்போது நமக்கு அந்த விஷயங்களை பிடிபடுது. பி.சி. ஸ்ரீராமனுடைய ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. என்னென்னா எனக்கு ஒரு வேடிக்கையாக ஒரு கேள்வி எழுதுது. இளையராஜா வந்து பல்லாண்டது ஓடத்து மேலே அப்படிங்கிற அந்த பாட்டு வருது, அது இளையராஜா பாடினார். அவர் வந்து பக்தி பாடலாம் பாடினவர், அம்மா பற்றி பாடினவர், மூகாம்பி கோயிலை பற்றி பாடினவர். அவர் போய் இந்த பாட்டை பாடியிருக்கலாமா? யாராவது ஒரு பாடகரை பாட வச்சிருக்கலாம். ஏன்னா அவர் இந்த மாதிரி சில பாடல்கள் ரொம்ப ரேராக பண்ணியிருக்காரு. அது பண்ணியிருக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படம் பார்த்தப்போ போய் பாடலாமா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கருத்து வருது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞரை பார்க்கும்போது அந்த பாட்டோட அந்த டான்ஸோட பார்க்கும்போது ஒன்றும் அந்த பெருசாக தெரியல. நமக்கு தோணுது, நமக்கு அவர் மேல உள்ள மரியாதை. நீங்கள் அந்த காலத்தோட ஆளுன்றதுனால வந்து நீங்கள் இளையராஜா மாற்றி பர்சனலாக ஃபீல் பண்ணுறீங்க. பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அந்தளவுக்கு அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி ஒரு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. இப்போ பார்த்தாலும் முதல்ல பார்த்தப்போ இருந்ததை விட இப்போ பார்க்கும்போது இன்னும் பிரமிப்பாக இருக்குது. ஆமாம், அந்த இளைஞராக இருக்கிற கமல், அதுக்கப்புறம் வயசான கலைஞர், அந்த நடையிலிருந்து அந்த முடியிலேருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணியிருக்காரு கமல். இன்னொன்று முதல் அறிமுகம் சரண்யா. இந்த படத்தில் முதல் அறிமுகம். பின்னாடி வந்து அமர்க்காமல் நடித்தவங்க இவ்வளோ அமைதியான ஒரு கேரக்டரில் அப்படி நடிச்சிருக்காங்களேங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. சரண்யா கேரக்டர் இது வந்து அவங்க அப்பா தான் வந்து முக்தா சீனிவாசன்கிட்ட பேசி இது பண்ணி எப்போ நம்ம நடிக்க வைக்க வாய்ப்பு முடியுமா கேட்டுருக்காரு. அப்படி வந்து வந்தது தான் அந்த படம் வாய்ப்பு. கேஜி ஜார்ஜ் அவரோட மகள் தான் அவங்க டேரக்டரோட இன்னும் முக்தா சீனிவாசன் அர்ச்சனை ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி வந்த வாய்ப்பு சரண்யாவோட வாய்ப்பு. எல்லா பாடல்களையுமே அவங்களோட நடிப்பாகட்டும், அவங்க இதாக விஷயமாகட்டும் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது. எல்லா கதாபாத்திரங்களையுமே இந்த கதாபாத்திரங்களை உருவாக்குறது பார்த்தீங்களா, அது நம்ம மனித ஹேட்ஸ். அந்த அளவு கதாபாத்திரம் நல்லா உருவாக்கியிருக்காரு. நாசர் உட்பட, பின்னாடி வந்த நாசர் உட்பட அவரோட மகளாக வர கார்த்திகா வந்து ஒரு டைம் வந்து நல்லா மலையாளமும் தமிழும் நல்லா மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் இந்த படம் இப்படி நிறையா வந்து மனுஷத்துக்கு நிறைவான விஷயங்களை மனிதத்தை நிறையா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ சார்.